அஸ்ஸலாமு அலைக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருந்து கொண்டு வந்த புது துணிகள், அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வீடியோ முழுவதும் பாருங்க. ஒரு ஈத் பெருநாள், நோன்பு பெருநாள் அன்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க காலையில் சென்றார்கள். வீட்டிற்கு வந்த அருமை தந்தை கனிவுடன் சலாம் சொல்லி வரவேற்றார்கள். தமது அருமை பாட்டனாரை கண்டதும் பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரும் சந்தோஷத்தில் குதித்து கொண்டு ஓடி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் சோகத்தில் கண்களில் கண்ணீர் வடிந்திருந்த நிலை பேரப்பிள்ளைகள் அருகில் வந்த பிறகு புரிந்து கொண்டார்கள். உடனே தனது அன்பு மகளை நோக்கினார். அவர்களும் சோகமாக கண் கலங்கி நின்றார்கள். ஒன்றும் புரியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயம் என்ன என கேட்டபோது, இன்று ஈத் பெருநாள், தந்தையே குழந்தைகள் இருவரும் செல்ல வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார் என்றதும், பரவாயில்லை, குழந்தைகளை தொழுகைக்கு நான் அழைத்து போகின்றேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எனது அருமை தந்தையே, பிள்ளைகள் அணிவதற்கு புத்தாடைகள் வீட்டில் ஒன்றுமில்லை. இன்றைய நாளில் உங்கள் உம்மத்துகள் அனைவரும் புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து தொழ வரும்போது என் கண்மணிகளான அன்பு குழந்தைகள் கந்தல் உடைகளை அணிந்து கொண்டு எப்படி பள்ளிக்கு வருவார்கள்? கந்தல் ஆடைகள் என் அன்பு குழந்தைகளை எப்படி நான் பள்ளிக்கு அனுப்புவேன்? ஆனால் இருவரும் தொழ போயே தீருவோம் என்று அடம் பிடிக்கிறார்கள். அதனால் சோகத்தை அடக்க முடியாமல் உள்ளேன் தந்தையே என்றார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணிலும் கண்ணீர் வடிந்தது. உடனே அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வருகை புரிந்தார்கள். அவர்கள் கையில் 2 புத்தம் புதிய துணிகள், அதில் ஒன்று பச்சை நிறம், மற்றொன்று சிகப்பு நிறம். நபியே, இதோ உங்கள் பேர குழந்தைகளுக்காக அல்லாஹ் அனுப்பி தந்த துணிகள் என்று கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் உடனடி உதவி நன்றி செலுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடைகளை தமது அருமை பேர குழந்தைகளும் கொடுத்தார்கள். இருவரும் பெரும் மகிழ்ச்சியில் ஓடி வந்து ஆளுக்கு ஒரு துணியை எடுத்துக்கொண்டார்கள். பச்சை துணியை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், சிகப்பு துணியை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எடுத்துக்கொண்டார்கள். இருவரும் புத்தம் புதிய ஆடைகளை சந்தோஷமாக அணிவித்து மகிழ்ந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த காட்சியை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. இதை கண்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது அருமை தந்தையை நோக்கி, எனது அருமை தந்தையை ஏன் அழுகின்றீர்கள் என்று காரணம் புரியாமல் கேட்டார்கள். எனது அருமை மகளே, ஹசன் பச்சை நிறத்தை தேர்ந்தெடுத்தது, அதனால் விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிகப்பை தேர்ந்தெடுத்தது, அதனால் ரத்தம் சிந்தி ஷஹீதாகப்படுவார் என்ற ரகசியத்தை சொன்னார்கள். பொங்கி வரும் துக்கத்தை அடக்கி பொறுமை கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோடியது. விதியை மாட்ட முடியுமா? தனது பேர குழந்தைகள் இருவரையும் தொழ பள்ளிக்கு அழைத்து சென்றார்கள். படிப்பினை. மகிழ்ச்சி பொங்கும் பெருநாள் அன்று சந்தோஷமான நேரத்தில் தனது கண்மணிகளின் சோக முடிவுகளும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளத்தில் எவ்வளவு துக்கத்தையும் கவலையும் ஏற்படுத்தி இருக்கும் என்பதற்கு ஒரு அளவு கூற முடியுமா? அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் முடிவையும் புரிந்து கொண்டவர்களாக தங்களை ஆக்கி கொண்டார்கள். எனது அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இச்சம்பவத்தில் நீங்களும் படிப்பினை பெற்று துன்பங்களில் பொறுமையை கொண்டவர்களாக முயற்சிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.